ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தங்க காயின் வாங்க போகிறீங்களா? அப்போது உங்களுக்கு ஏற்ற வீடியோ தான் இது. தங்க காயின் வாங்கும்போது சில விஷயங்களை நம்ம கவனமாக கூர்ந்து பார்க்கணும். இல்லை அப்படின்னா நம்மளுடைய பணம் லாஸ் ஆகும். நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னது, 22 கேரட்டா இல்லை அப்படின்னா 24 கேரட்டா. அடுத்தது என்ன அப்படின்னா அதனுடைய சர்வீஸ் சார்ஜ் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி அவங்க எவ்வளோ எடுக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தலாம் என்னன்றதுனா ப்ரீமியம் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேக்கிங் சார்ஜஸ். இது நிறைய காயினை வாங்கும்போது மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் ப்ரீமியம் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 22 கேரட் கோல்டு காயின் அப்படின்னா என்ன? 22 கேரட் கோல்டு காயின் அப்படின்னா 91.6% சுத்த தங்கம் இருக்கும். மீதி 8.4% என்ன இருக்குன்னா காப்பர் இல்லைன்னா வெள்ளி அதை கலந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா 22 கேரட்டு கோல்டு காயின் பண்ணும்போது அந்த கோல்டு காயின் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கோல்டு காயினை நம்ம ஜுவல்லரிக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 22 கேரட்டு உபயோகப்படுத்தும் போது அவங்க ஒரு 8.4% மற்ற உலோகங்களை சேர்ப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நார்மல் டேக்ஸ் 3% அதை எடுப்பாங்க. அடுத்தது என்ன பார்ப்பாங்க அப்படின்னா அவங்க மேக்கிங் சார்ஜ், அதாவது ப்ரீமியம் சார்ஜஸ்ங்கிறது குறைவாக இருக்கும். அது ஏன்னா அதுக்கு ஒரு அவ்வளோ அவங்க மேக்கிங் அதிக பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதனால் மேக்கிங் சார்ஜஸ் குறையா இருக்கும். ஸோ அதை மேக்கிங் சார்ஜஸ் சில கடையில் சொல்லுவாங்க, சில கடையில் ப்ரீமியம் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 24 கேரட் தங்கம். 24 கேரட் தங்கம் அப்படின்னா 99.9% தூய தங்கமாக இருக்கும். அது 999. ஸோ இந்த தங்க காயின் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தங்க காயினில் எந்த விதமான மிக்ஸும் இருக்காது. ஸோ இது உங்களுக்கு பார்க்கும்போது பியூர், அதாவது தூய ஒரு மஞ்சள் கலரில் அப்படி இருக்கும். ஏன் அப்படின்னா 24 கேரட் கோல்டு. ஸோ இது நம்ம கொஞ்சம் ப்ரீமியம் சார்ஜஸ், அதாவது மேக்கிங் சார்ஜஸ் சொல்லுவோம். அவங்க ப்ரீமியம் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விலையை அதிகமாக வைப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி 22 கேரட் நீங்கள் வாங்கும்போதே ப்ரைஸ் உங்களுக்கு கிராம் இப்போ ஒரு கிராம் 24 கேரட் 15,000 விற்குது அப்படின்னா, ஸோ 22 கேரட் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 13,000 சம்திங் தான் வரும். உங்களுக்கு ஆல்ரெடி அதில் குறைவாக தான் இருக்கும். பட் 24 கேரட் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஆல்ரெடி அது 15,000 இருக்கும். அதுபோக எக்ஸ்ட்ரா என்ன ஆகும்னா ப்ரீமியம் சார்ஜஸ். அப்படின்னா ப்ரீமியம் சார்ஜஸ்னால் அந்த 24 கேரட்டை அவங்க உருக்கி நீங்கள் சொன்ன மாதிரி காயின், ஒரு கடவுள் படமோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு முத்திரை மாதிரியே அவங்க செய்யும்போது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். அதே மாதிரி ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து வேல்யூ கூடும். ஜிஆர்டி, தங்கமயில், இது மாதிரி ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து அதோட வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி பிராண்டட் பேக்கேஜ், ஸோ அதுக்கும் கொஞ்சம் கொடுப்பாங்க. சில இதில் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தால இன்னொன்று என்ன பண்ணால் பைபேக் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அதே கடையில் திரும்ப வாங்குவாங்களா அப்படிங்கிற ஒன்று நம்ம முக்கியமாக பார்க்கணும். 24 கேரட்டில் இந்த 4 விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் பொருந்து கவனிச்சிங்கன்னா வாங்கலாம். அடுத்தல பார்த்தீங்கன்னா 22 கேரட்டுக்கும் 24 கேரட்டுக்கும் ஒரு அதாவது மேக்கிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது நிறைய கடைகளில் வித்தியாசம் வரும். இப்போ சில கடைகளில் 22 கேரட்டுக்கு 22%, 3% அப்படி வாங்குவாங்க. 24 கேரட்டுக்கு 5% வாங்குவாங்க. ஸோ இது எதனால் 24 கேரட்டுக்கு அதிகம் வாங்குறாங்க, 22 கேரட்டு குறையா வாங்குறாங்க அப்படின்னா 22 கேரட்டுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு அதிகம் ஆல்ரெடி 8.4% மற்ற உலோகங்களை சேர்க்கறதுனால உங்களுக்கு அதாவது செய்வாங்களா மேக்ஜி, அது கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் 24 கேரட்டில் நீங்கள் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா பியூராக இருக்கும். அந்த தங்கத்தை மைண்டிங் பண்ண கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் விலை அதிகமாக வைப்பாங்க, அந்த ப்ரீமியம் சார்ஜ். அதேமாரி அந்த பிராண்டை பொறுத்து அந்த சார்ஜஸும் மாறும். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 கேரட் நம்ம எதுக்கு வாங்குறோம், 22 கேரட் எதுக்கு வாங்குறோம்னு பார்க்கணும். ஸோ 22 கேரட் முக்கியமாக மூலதனமாக என்ன அப்படின்னா நம்ம நகை செய்கிறதுக்காக இருக்கும், நம்ம நகை வாங்குறதுக்காக இருக்கும். அதுக்காக நம்ம 22 கேரட் நம்ம யூஸ் பண்ணிடலாம். அது 22 கேரட் எதுக்காக நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னா 22 கேரட் வாங்கும்போது அவங்க வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நகையை செய்யறது யூஸ் பண்ணிவிடுவாங்க. 22 கேரட்டில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி யாரும் போக மாட்டாங்க. ஆனால் 24 கேரட் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக, சேவிங்ஸ் பர்பஸ்க்காக தான் 24 கேரட் கோல்டு வாங்குவாங்க. அந்த 24 கேரட் கோல்டு வாங்கும்போது அந்த மைண்டிங் பண்ண கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைசா கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் காயின் வாங்கும்போது எதுக்காக வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வாங்குற காயின் 22 கேரட் வாங்குறீங்களா, 24 கேரட் வாங்குறீங்களா? 22 கேரட் வாங்கி நீங்கள் ஒரு செயினோ அந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வாங்க. இல்லை நான் ஒரு சேவிங்ஸ், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் 24 கேரட் வாங்க. ஸோ இல்லை என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை, என்னால் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது, 24 கேரட் 22 கேரட் என்னால் வாங்க முடியாது, ஒரே நேரத்தில் வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் கோல்டு ஆப் யூஸ் பண்ணுங்கள். டிஜிட்டல் கோல்டு ஆப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 1 கிராம் வரும்போது
நீங்கள் வந்து 1 கிராம் கோல்டு காயினை வந்து நீங்கள் அந்த ஆப்லேயே, அதாவது எல்லா ஆப்பும் இல்லை, நம்பகத்தன்மையாக உள்ள ஒரு ஆப்பில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஆப்பில் இருந்து நீங்கள் வந்து வாங்கிக்கிடலாம். உங்களுக்கு கோல்டு காயினுங்கிறது டைரெக்டாகவே வீட்டுக்கு வந்துடும். நீங்கள் வந்து உங்கள் கோல்டை நீங்கள் சேர்த்து வைக்கணும்னு தேவையில்லை. அது செக்யூர் வாலெட்டில் அவங்களே சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் நீங்கள் சிறுக சிறுக சேமித்து ஒரு கோல்டு காயின் வாங்கிடலாம். அடுத்தது நீங்கள் வந்து முக்கியமாக ஒன்று வந்து யோசிச்சுக்கிடணும். இந்த கோல்டு காயின் வாங்கும்போது நம்ம வந்து, அதாவது நகையாக செய்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோமா, ஒரு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த ரெண்டையும் நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் வந்து கோல்டு காயின், கோல்டு பார் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை வந்து தங்கத்தை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தது அப்படின்னா, தங்கத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து அதை போடுறேன். நன்றி.